ஒரு சில பேருக்கு ஒரு சில வார்த்தை சொன்னா ட்ரிக்கர் ஆயிடுறாங்க. அதை விட சில மோசமான வார்த்தைகள்லாம் கூட பயன்படுத்தி தான் பேசுறாங்க. அவரை என்னென்ன சொல்லி பேசுறாங்கன்னு தெரியும். பட் இந்த அரைவேக்காடுத்தனம் அப்படிங்கிறது வந்து அது ஒரு பெரிய தவறான வார்த்தை எனக்கு தெரியல. அதை விட மோசமான வார்த்தை சொல்லி அவர் சொல்றாங்க. அடிமைங்கிறாங்க, தவழ்ந்த பாடிங்கிறாங்க, நிறைய சொல்றாங்க. அதுக்கெல்லாம் கூட கோவப்படாதவர் அரைவேக்காடுங்கிறதுக்கு எதுக்கு கோவப்பட்டாரு அப்படிங்கிறது தான். அரைவேக்காடுங்கிறது என்ன சொல்றது, ஒரு விஷயத்தை முழுமையாக அறியாமல் அரைகுறையா சொல்றாரு அப்படிங்கிறது அர்த்தம். அதுக்கு அதே வார்த்தைகளை அவர் திருப்பி கவுண்டர் கொடுத்துருக்கலாம். ஆனா இதுக்கு இவ்வளவு ட்ரிக்கராங்கிறது ஆச்சரியமா இருக்கு. அப்போ இந்த வார்த்தையை சொன்னா அவர் கோவப்படுறாரா, சிறு வயது இந்த வார்த்தை கேட்டதும் அவருக்கு வந்து காயப்பட்டிருக்காரான்னு தெரியல. அந்த வார்த்தை சொல்றாரு. ஒரு எதிர்கட்சி தலைவரா அவர் ஒரு ஆளுங்கட்சியின் மீது, ஆட்சியாளர்கள் மீது வரைக்கக்கூடிய குற்றச்சாட்டு எதிர்கட்சி தலைவரா இப்பதான் செய்கிறார்னு நினைக்கிறேன். இவ்வளவு நாளா எங்க இருந்தாரு, என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னு தெரியல. இப்பதான் அதை நோக்கி பேச ஆரம்பிச்சிருக்காரு. அதுக்கு தக்க பதிலை வந்து திமுக தரப்பில் கொடுக்குறாங்க. நாங்கள் இந்த மாதிரிலாம் செஞ்சிருக்கோம், நீங்க மத்திய அரசு நோக்கியே கேட்க மாட்டேங்கிறீங்க, கூட்டணியில் இருக்கிறீங்க, எங்களுக்கு ஃபண்டு வாங்கி கொடுங்க, நிதி வாங்கி கொடுங்க, மற்ற அவங்க தரப்புல இருந்து சில நியாயமான கோரிக்கைகளை வைக்கிறாங்க. இது தேர்தல் நேரங்கிறதுனால வைக்கிறாரு. எனக்கு என்னமோ இந்த வார்த்தையை அவருக்கு சிறு வயதில் யாராவது பயன்படுத்திட்டு பார்க்கலாங்கிறதா ஒரு இதா தெரியுது.